அழகு ஒரு ஆயுதமாக இருக்க முடியுமா? ஒரு நிமிட சிரிப்பால் உலகத்தை மாற்ற முடியுமா அல்லது ஏமாற்ற முடியுமா? அவள் ஒரு பெண் அல்ல, அவள் ஒரு உருவாக்கம். விஷ்ணுவின் ஒரே பெண் அவதாரம். உலகம் நம்பினாலும் உண்மை மறைந்தது. இது மோகினியின் ரகசியங்கள். மாயையும் தர்மமும் சந்தித்த அந்த தருணங்களை இப்போது நாம் காணப்போகிறோம். நம்ம இந்த வீடியோல மோகினிங்கிறவங்க யார் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மோகினி என்பது விஷ்ணு தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கொண்டு தேவதைகள் மற்றும் உலக நன்மைக்காக செயல்படும் ஒரு அவதாரமா எடுத்தாங்க. அவரது அழகும் கவர்ச்சியும் ஏமாற்றும் சக்தியும் சேர்ந்து எதிரிகளை மயக்கச் செய்தது. புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்க்கடல் கடைதல். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைத்த போது அமிர்த கலசம் கிடைத்தது. அப்போது அசுரர்கள் அதை தாங்கள் தான் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதற்கு முயற்சியும் செய்தனர். அந்த அமிர்தம் அசுரர்களிடம் செல்வதை தவிர்க்க விஷ்ணு மோகினி வடிவில் வந்தார். அவர் ஒரு அழகான பெண்ணாக அவதரித்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்கள் பக்கம் திருப்பினார். சிவபெருமான் மற்றும் மோகினி. ஒருவேளை சிவபெருமானே மோகினியின் அழகில் மயங்கி விடுகிறார். இது மூலமாக விஷ்ணுவின் மாயை சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டுகிறது. சில புராணங்களில் இவர்கள் சந்தித்ததில் ஐயப்பன் என்ற பிள்ளை பிறந்தார் என்று கருத்தும் உள்ளது. பானாசுரனை வீழ்த்துதல். மோகினி வேடத்தில் விஷ்ணு பானாசுரனை வீழ்த்தும் ஒரு கதையும் திரட்டுகளில் காணப்படுகிறது. பானாசுரன் தனது கைகளில் வைத்த கையால் யாரையும் தொட்டால் சாம்பலாகி விடும் வரம் பெற்றிருந்தார். மோகினி அவனை மயக்கி அவனே தன்னை தொடச் செய்து சாம்பலாக்கினார். இந்த மோகினின்னு சொல்றோம்ல, மோகினியின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோகினி ஒரு இரட்டை தன்மை கொண்ட அவதாரம். அதாவது பெண்மையின் மெல்லிய தன்மை, அழகு, கவர்ச்சி மற்றும் விஷ்ணுவின் தெய்வீக ஞானம் இரண்டும் சேர்ந்து உருவானது. அவளது உண்மை நோக்கம் புண்ணியத்திற்காக இருந்தாலும் வழிமுறை சுரண்டலாக இருக்கக்கூடும். அதாவது ஏமாற்றம், மயக்கம், மாயை. இது ஒரு பெரிய தத்துவத்தை எடுத்து சொல்கிறது. உண்மையை நிலைநாட்ட சில நேரங்களில் மாயையின் வழியை செல்ல வேண்டி இருக்கலாம். மோகினின் தன்மை பார்த்தோம் அப்படின்னா, அழகு, சிக்கல், சலனம், நுட்பமான உணர்வுகள், ஆனால் பின்னோக்கம் தர்மம் நிலைத்திருக்க செய்வது. இது ஒரு மாயையின் வெளிப்படையாக பார்க்கப்படுகிறது. விஷ்ணுவின் மாயா சக்தி என்பது உலகில் நிகழும் செயல்களின் பின்னணி அப்படின்னு சொல்றாங்க. மோகினி என்பது வெறும் ஒரு அழகு பெண்மணி அல்ல, அவள் ஒரு தெய்வீக தன்மை பெற்ற சக்தி மிக்க மாயை உருவாக்கும் அவதாரம். புராணங்களில் அவளின் தோற்றம் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கொண்டு வரும் தெய்வீக வெற்றிக்காக. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.